ரத்தத்தில் உள்ள நச்சுத்தன்மை நீக்கி நம்மை ஆரோக்கியத்துடன் வாழ வைக்கின்றது. அந்த வகையில் நம் மூலிகைகளை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோ நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் காட்டு புதினா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காட்டு வகையைச் சேர்ந்த புதினா தாவரத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதற்கு ஏன் இந்த பெயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்கமாக புதினாவை நம்ம கசந்து நுகர்ந்து பார்த்தால் எந்த ஒரு வகையான சுகந்த மனம் ஏற்படுகிறதோ, அதே போல் இந்த காட்டு புதினா இலையை கசந்து நுகர்ந்து பார்க்கும்போது நமக்கு மிக சுகந்தமான ஒரு மனம் ஏற்படுவதை பார்க்கலாம். இந்த காட்டு புதினாவை பொறுத்தவரையிலும் இதோட இலைகள் பார்த்திங்கன்னா பார்ப்பதற்கு வெற்றிலையை போன்று இலைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு புதர் செடி அல்லது கொடி வகை தாவரம்னு சொல்லலாம். மிக அழகான பச்சை நிறமான பூக்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாவரம். இந்த காட்டு புதினாவை பொறுத்தவரையிலும் வயிறு சம்பந்தப்பட்ட அல்சர் நோய் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற சிறந்த மருந்து அல்லது உணவுன்னு சொல்லலாம். இன்றைக்கு அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வயிறு தொந்தரவு, அதாவது அசைவ உணவு அதிகமாக சாப்பிடும்போதோ சுகாதாரமற்ற உணவுகளை சாப்பிடும்போதோ அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் வயிறுடைய பெருங்குடல் பகுதியில் போய் நிரந்தரமாக தங்க ஆரம்பிக்கிறது. அது நிரந்தரமாக தங்க ஆரம்பித்து அதோட எண்ணிக்கை அதிகமாகும் போது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 10 முறை 15 முறை மலம் கழிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அதைவிட கொடுமையானது மலம் கழிக்கும் போது அதிலிருந்து நிறைய உதிரப்போக்கு ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம். அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் நோய் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மத்தியம வயது இருப்பவர்கள், அதாவது 25 வயதுக்கு மேற்பட்டவர்களை பாதிக்கின்ற ஒரு வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்கிறது. அந்த பாதிப்பு ஏற்படும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டீராய்டு சம்மந்தப்பட்ட மருந்துகளை கொடுத்து தான் அதை குறைக்கின்ற ஒரு வழக்கத்தை இன்றளவும் நிறைய நம்ம பார்க்க முடியுது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இந்த காட்டு புதினாவிலிருந்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பை பாரம்பரிய மருத்துவ நூல்களில் நிறைய நம்ம பார்க்குறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, காட்டு புதினாவுடைய சாறை எடுத்து அதை பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த குடிநீர் ஒரு 30 மில்லி அளவுக்கு காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுக்கு பின்பு சாப்பிட வேண்டும். ஒரு 3 மாத காலம் தொடர்ந்து இந்த காட்டு புதினாவிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு குடிநீரை சாப்பிடும்போது அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் சம்பந்தப்பட்ட நோய் காரணிகள் உடலை விட்டு முழுமையாக வெளியேறி இருப்பதை நாம் பார்க்கலாம். இரண்டாவது பார்த்திங்கன்னா ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொந்தரவு, அதாவது இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன ஆகுதுன்னா, நிறைய பேருக்கு மன அழுத்தம் இன்றைக்கு மிக கடுமையாக இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் மன அழுத்தம் நமக்கு அதிகமாகிறதோ அந்த நேரங்களில் உடலில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நரம்பு தூண்டப்படுகிறது. அது தூண்டப்படும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா உடனே மலம் வருவது போல் ஒரு நிலைமை உண்டாகும். ஆனால் டாய்லெட் போய் அவங்க மோஷன் போக முயற்சி பண்ணால் அந்த இடத்துல எதுவுமே இருக்காது. இந்த ஐபிஎஸ் எவ்வளவு கொடுமையானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நோய் இருப்பவர்கள் காலை அலுவலகத்துக்கு செல்வதற்கோ திருமண விழாவுக்கு செல்வதற்கோ எந்த வகையான விஷயங்களுக்கு வெளியில் செல்வதற்கு கூட ரொம்ப அச்சப்படுவார்கள். அந்த அளவுக்கு மனதளவில் மிக கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் இந்த ஐபிஎஸ், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ் மருத்துவத்தில் இதற்கு கிரஹணி நோய் அப்படின்னு பெயர். இந்த கிரஹணி நோய்க்கு மிகச் சிறப்பான தீர்வளிக்கக்கூடிய மருந்து இந்த காட்டு புதினாவிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த குடிநீர். காட்டு புதினாவுடைய இலைகளை நன்றாக அரைத்து எடுக்கின்ற சாறு ஒரு 3 மில்லி அளவுக்கு, நன்றாக நீர் விட்டு அரைத்த மோர் ஒரு 100 மில்லி அளவுக்கு, இது இரண்டையும் ஒன்றாக கலந்து காலை ஒருவேளை மட்டும் உணவுக்கு முன்பு சாப்பிட்டால் கூட மிக வேகமாக இந்த ஐபிஎஸ் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் குறைவதை பார்க்கலாம். சமீப காலங்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த பித்தப்பை நீக்குகின்ற ஒரு அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது மிகவும் பிரபலமாகி வருகிறது. இந்த பித்தப்பை கற்கள் ஏற்படும் போது மருத்துவரிடையே சென்று காட்டும்போது பெரும்பாலான நேரங்களில் அவங்க கற்கள் நீக்குகின்ற அறுவை சிகிச்சை அல்லது பித்தப்பை நீக்குகின்ற அறுவை சிகிச்சையை செய்கிறாங்க. ஆனால் பித்தப்பை நீக்குகின்ற அறுவை சிகிச்சை செய்த பிறகு அந்த நோயாளி அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்களில் எந்த வகையான விஷயங்களை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிப்பு பெரும்பாலான நேரங்களில் கொடுக்கப்படுவதில்லை.
அந்த மாதிரி ஆகும்போது பார்த்திங்கன்னா பித்தப்பை அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களுக்கு இந்த ஐபிஎஸ் சம்மந்தப்பட்ட கோளாறுகளோ அல்லது அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடிய இது சம்மந்தப்பட்ட கோளாறுகளோ அதிகமாக ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம். நிறைய இளம் வயதினர், அதாவது ஒரு 22, 25 வயதுக்குட்பட்டவர்கள் நிறைய பேருக்கு சிறு வயதிலேயே அந்த பித்தப்பை எடுத்து விடும்போது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு மிக கடினமான சில பிரச்சனைகளை அது உண்டாக்கி விடுகிறது. குறிப்பாக சீரணமற்ற உணவு பிரச்சனை, சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய புரதச்சத்தோ கொழுப்புச்சத்தோ இது சம்பந்தப்பட்ட பொருட்கள் சிறிது கூட உடலில் செரிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும். அது ஏற்படும் போது நாளடைவில் பார்த்திங்கன்னா உடல் எடை மிக கடுமையாக குறைய ஆரம்பிக்கும். உடல் அசதி, மனதில் அமைதி இல்லாமல் இருக்கக்கூடிய சூழல், எப்பொழுதுமே பதட்டமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல், சிறு சிறு விஷயங்களுக்கு கூட அதிகமாக கோபப்படுவது, எரிச்சல் அடைவது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதிகமாக வர தோன்றும். நிறைய இதில் ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருப்பவர்கள் யாராவது ஒருத்தர் ஒரு மருத்துவரிடையே செல்லும்போது அவங்க யாருமே இதற்கும் பித்தப்பை அறுவை சிகிச்சைக்கும் தொடர்பு படுத்துவது கிடையாது. அவங்க உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, போய் சைக்காட்ரிஸ்ட்டை பாருங்கள் அப்படின்னு சொல்லி மனநலம் சம்பந்தப்பட்ட மருத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒரு அவலம் இன்றைக்கு இருக்கிறது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பித்தப்பை அறுவை சிகிச்சை செய்து கொள்ளும் போது ஏற்படுகின்ற மிக முக்கியமான ஒரு உபத்திரவமான ஐபிஎஸ் அல்லது அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் சம்பந்தப்பட்ட நோய்க்கு கூட இந்த காட்டு புதினாவிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சாறு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. 100 மில்லி மோர், ஒரு 5 அல்லது 10 மில்லி அளவுக்கு காட்டு புதினாவிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாறு, இதை ஒன்றாக கலந்து காலை உணவுக்கு முன்பு ஒரு முறை, அதே போல் இரவு படுக்கும்போது ஒரு முறை, இந்த 2 முறை மட்டும் சாப்பிட்டாலே இந்த பிரச்சனைகள் முழுமையாக மறைந்து போகிறத நம்ம பார்க்கலாம். மூன்றாவது பார்த்திங்கன்னா, இந்த காட்டு புதினாவிற்கு கொழுப்புகளை கரைக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு. நிறைய நாடுகளில் பார்க்குறோம் இன்றைக்கி அசைவ உணவை பிரதானமாக கொண்டிருக்கக்கூடிய நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அசைவ உணவு சமைக்கும் போதே காட்டு புதினாவை அதை நன்றாக கலந்து சமைக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி சமைக்கும்போது அந்த உணவில் இருக்கக்கூடிய உடலுக்கு கெட்டது விளைவிக்கக்கூடிய கொழுப்புகள் உடலில் சேராமல் இருக்கிறது அப்படிங்கிறத நிறைய ஆய்வறிக்கைகள் இன்றைக்கு உறுதி செய்கிறது. எனவே நேயர்களே, காட்டு புதினாவை பொறுத்தவரையிலும் வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும், குறிப்பாக அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, ஐபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், பித்தப்பை அறுவை சிகிச்சை செய்த பிறகு ஏற்படுகின்ற அஜீரணம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், மனம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் மற்றும் உடலில் ஏற்படுகின்ற கொழுப்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி காட்டு புதினாவை நாம் உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.